2 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் போலரைசேஷன் வந்திருக்குது. முதல் போலரைசேஷன்லேயே எடப்பாடிக்கு பலகீனம் தெரிஞ்சு போச்சு. பறையர்ல 10% தான், அருந்ததியர்ல 10% தான், நாயுடு செங்குந்தர்ல 10% தான். நம்ம ஜெனரல் எலெக்ஷன்ல மட்டும் எப்படி ஏறிட போகுதான். ஓபிஎஸ் நீக்கினதும் முக்குலத்தோரை நீக்கின அர்த்தம் இல்ல, நான் வெள்ளாள கவுண்டரா நீக்கினதாட்ட அர்த்தம். செந்தில் பாலாஜி வர்சஸ் வேலுமணி தான். வேலுமணியும் பெரிய ஆர்கனைசர், செந்தில் பாலாஜியும் பெரிய ஆர்கனைசர். செந்தில் பாலாஜிக்கு அதிகார பலம் இருக்குது. எடப்பாடி வேலுமணிக்கு வீக்கா இருக்கிறாரு. ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறார். ஸோ இப்போ தென் மாவட்டங்களிலே நிறைய குலத்தோர் கேண்டிடேட்ஸ் எடப்பாடியை மறைச்சு அந்த ஓட்டு கேட்கறாங்க. எடப்பாடி 24ல உடஞ்சி திரும்ப விட்டுறது, அண்ணாமலை ஃபேக்டர், சசிகலா ஃபேக்டர், ஓபிஎஸ் ஃபேக்டர், எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் வர்றது, இது எல்லாமே அதிமுக வாக்க காலி பண்ணும்போது அங்கான கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட் இருந்தா கூட அது அப்படியே கேண்டிடேட் மேல இம்ப்ளை ஆகும். கண்டிப்பா இம்ப்ளை ஆகும். திமுகவுக்கு சென்னையில போட்டி இல்ல. அதிமுக பாஜக சேர்ந்தா வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர்ல போட்டி கொடுக்கலாம். விஜய் ஃபேக்டர் வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர்லயும் அதிமுக போட்டி கொடுக்கறத அடிக்குது. சோ 3 சீட்டு களத்துல அமைப்பு பலம் இல்லாத விஜயால, ஆள் பலம் இல்லாத விஜயால அது கொடுக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அரரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். தம்பி, பொங்கு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது முக்கியமா எப்பவுமே அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பெல்ட்டா தான் பார்க்கப்படுது. அதை உடச்சே ஆகணும், அந்த இடத்துல நான் பெருவாரியா ஜெயிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிளான் போடுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு. இந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஸ்வீப் பண்ணியே கொடுத்து, இப்போ அதனால தான் கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு போனாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். கொங்கு பகுதியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்? இந்த செந்தில் பாலாஜி வர்சஸ் வேலுமணி தான். வேலுமணியும் பெரிய ஆர்கனைசர், செந்தில் பாலாஜியும் பெரிய ஆர்கனைசர். செந்தில் பாலாஜிக்கு அதிகார பலம் இருக்குது. எடப்பாடி வேலுமணிக்கு வீக்கா இருக்கிறாரு. ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறாரு. ஸோ இப்போ தென் மாவட்டங்களிலே நிறைய முக்குலத்தோர் கேண்டிடேட்ஸ் அவங்க ஊர்களில் எடப்பாடியை மறைச்சி அந்த ஓட்டு கேட்குறாங்க. இது அம்பாசமுத்திரம் இங்கெல்லாம் முக்குலத்தோர் மத்தியில் எடப்பாடி மைனஸாக இருக்கிறாரு. பட்டு அவர் எஸ்சிக்கு ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல ஆளுன்னு எல்லாருமே, எல்லா ஜாதிக்காரங்களே அவரை பேசுகிறாரு. கனிவான ஒரு பண்பான ஆளுங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மைனஸாக இருக்கிறாரு. அதே மாதிரி கடையநல்லூர்லேயும் எடப்பாடி பழனிசாமி மைனஸாக இருக்கிறாரு. வாசுதேவநல்லூர்லேயும் மைனஸாக இருக்கிறாரு. இப்போ நல்ல கேண்டிடேட்டு, நல்லா ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல முக்குலத்தோர் மத்தியில் எடப்பாடி மைனஸாக இருக்கிற மாதிரி மேற்கு மண்டலத்தில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மைனஸாக இருக்கிறாரு. அங்கே உள்ள மைக்ரேட்டட் முக்குலத்தோர் அகமுடையாரெலாம் நிறைய மைக்ரேட் ஆகி இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மைனஸாக இருக்கிறார். இது 100க்கு 100 உண்மை. ஜெயலலிதாவுக்கு காஸ்ட் நியூட்ரல் அதிமுக அல்ல. அதிமுக எடப்பாடி வன்னியர்களையும் வெள்ளாள கவுண்டரையும் கன்சால்டேட் பண்ணாலும் கூட நான் வன்னியர்களும் நான் வெள்ளாள கவுண்டர்களும் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. முக்குலத்தோர் முழுமையாக எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. இது 2024 வெளிப்பட்டது. 26ல் மீண்டும் தெளிவாக வெளிப்படும். நான் அறுதிட்டு உறுதியாக கூறுறேன். எம் காக் ஷோர் ஆஃப் இட். உறுதியாக இது நடக்கும்னு நான் சொல்றேன். அது கொங்கு பகுதியிலேயே டவுன்ஃபாலை சந்திக்குமாங்கிறத கண்டிப்பா. ஒரே இலையில எடப்பாடி, ஒரே இலையில பன்னீர்செல்வம் போட்ட அதிமுக. பட் பெருவாரியான கவுண்டர்கள் தானே அங்க இருக்கிறாங்க. அவங்கள அப்படியே கன்சாலிடேட் பண்ணதுன்னு அவர் நினைக்கிறாரு. மற்ற கவுண்டர் 25 to 30% இருப்பாங்க. கவுண்டர்ல ஒரு 1/3 அல்லது ஒரு 25% கவுண்டர் ஓட்டாது. செந்தில் பாலாஜி, முத்துசாமி, தென் வெள்ளக்கோயில் சாமிநாதன் வெரி காம் அண்ட் கன்சிஸ்டன்ட் இதாக இருந்திருக்காரு. வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஒரு விளம்பரம் தேடலைன்னா கூட அவர் ஒரு முக்கியமான தலைவர். ஒட்டச்சத்திரம் இவர் சக்கரபாணி போன்றவங்களாம் இருக்காங்க. நிறைய வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட்ஸ் தான் விட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி டீம், முத்தரையர், நாயுடு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து பரவலாக இது பண்ணுறாங்க. 2 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் போலரைசேஷன் வந்திருக்குது. முதல் போலரைசேஷன்லேயே எடப்பாடிக்கு பலகீனம் தெரிஞ்சு போச்சு. இப்போ பறையரில் 10% தான், அருந்ததியரில் 10% தான், நாயுடு செங்குந்தரில் 10% தான். நம்ம ஜெனரல் எலெக்ஷனில் மட்டும் எப்படி ஏறிட போகுதான். அந்த காரணம் 2021 ஒரே இலையில் ஓபிஎஸும் ஒரே இலையில் எடப்பாடி இருக்கும்போது பொதுத்தள கட்சியாக இருந்தது. இப்போ ஒரே இலையில ஓபிஎஸ் நீக்கினதும் முக்குலத்தோரை நீக்கின அர்த்தம் இல்லை, நான் வெள்ளாள கவுண்டரா நீக்கினதாட்ட அர்த்தம். இப்போ எடப்பாடி கிராப்பர் ஆகிட்டார். எல்லாம் எனக்கு போடுன்னு ஒரு கிராப்பருங்கிற இமேஜ் எடப்பாடிக்கு வந்துச்சு. அதில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறது தான் அந்த 21க்கு பிறகு சேஞ்ச் ஆன ஒரு சிச்சுவேஷன். இதில் மீண்டும் பாஜக வந்துட்டுங்கிறதுனால பாஜகவுக்கு ஓட்டு போட்ட தொட்டிய நாயக்கரோ நாயுடுகளோ பிரேமலதா அம்மையார் அந்த ரூட்லையும், மோடிக்கு ஓட்டு போட்ட தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அங்கே கொங்கு மண்டலத்தில் பிரகாசமாக இருக்குது. அந்த போலரைசேஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே நடந்தது. இடைத்தேர்தல் நம்ம அதை துச்சமாக துரத்திக்கு போட முடியாது. அந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜிக்கு ஒர்க்கும் தான் 5 விழுக்காடு வாக்க 2021 விட இது
திமுக அணிக்கு கூடுதலாட்டு கொடுத்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜாதி கட்சிங்கிற அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் ஆனது பிற ஜாதிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு குறைக்கும். கொங்கு நாடார்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க. அரங்கநாயகத்துக்கு ஜெயலலிதா பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மில்லருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மந்திரி பதவி கொடுத்தாப்புல. அதே மாதிரி சிந்து ரவிச்சந்திரன், பெருமாளனி ஒரு நாடாக இருக்காங்க, ராய்சபா கொடுத்தாப்புல. ரெட்டலை மயக்கத்தில் நாடார்கள் வாக்களிப்பாங்கிற ஒரு தப்பான கணக்கு எடப்பாடிக்கு இருந்து அது வந்து ஓரளவு 24 தவிர்க்கப்பட்டது. 26 முழுக்க தவிர்க்கப்படும். இந்த கல் விஷயத்துலலாம் சீமான் நிற்கிற விஷயம் இது வந்து எடப்பாடிக்கு விட்டு அந்த ரெட்டையில கொங்கு நாடார் வாக்கு சீமான் பக்கமும். பட் அது அப்படியே திமுகவுக்கு போகும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ சீமான் வந்து இந்த கல்வி விவகாரம் இதெல்லாம் பேசுறாருன்னா அதே மாதிரி அதிமுகவுடைய ஸ்டாண்டு தான் திமுகவுடைய ஸ்டாண்டும். அப்போ அந்த இடத்துல திமுகவுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு ஒன்று இருக்குல்ல. திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எடப்பாடியை தோக்கடிங்கிற எண்ணத்துக்குள்ள தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கல்லுக்காக நிற்கிறாருங்கிற அளவில் பாசிட்டிவாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ செந்தில் பாலாஜி வந்து கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் தொகுதிகளுக்கு வந்து அனுப்புறாங்க, அப்படியே வந்து தொகுதி மாறுறாரு. அப்போ அந்த இடத்துல ஃபுல்லா நீங்க எனக்கு முன்னாடி கவுன்சில் எலெக்ஷன்ல எப்படி வந்து ஸ்வீப் பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஸ்வீப் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி. எஸ், அதுல அது வந்து நிச்சயமா ஸ்டாலினுக்கு வெற்றி பெற அளவுக்கு பண்ணி. செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் பிளஸ், வேலுமணிக்கு எடப்பாடி மைனஸ். ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் லீடர், வெள்ளாள கவுண்டர் உட்பட அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவர். வெள்ளாள கவுண்டரில் பிசியில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ நான் வெள்ளாள கவுண்டர்களையும் கன்சாலிடேட் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி செந்தில் இவர் வேலுமணிக்கு மைனஸ். இதுதான் ரிசல்ட்ல தெரியும். கண்டிப்பா தெரியும். இப்போ அப்போ வெள்ளாள கவுண்டர்கள் வாக்குகளை வந்து எந்த அளவுக்கு திமுக எடுப்பாங்க? இப்போ வெள்ளாள கவுண்டர்கள் தவிர்த்து மற்ற காஸ்ட் வாக்குகள் திமுக எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க பெரும்பான்மையும் பொழுது அவங்க வாக்குகள் அப்படியே அதிமுக கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அப்படியே விழாது. அதுலயும் வந்து அதிகாரம் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வருங்கிற இதுல ஸ்டாலின் வெள்ளாள கவுண்டருக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ணலைங்கிற ஒரு சூழ்நிலையில அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெள்ளாள கவுண்டர் வாக்கு. அது ஒரு 4ல் 1 விழும், 5ல் 1, 4ல் 1 விழும். அதுவே வின்னபிலிட்டிக்கு போதும். இது வந்து மெஜாரிட்டி காஸ்ட் அவங்க ஊர்ல பகையா தான் இருப்பான். ட்ரெடிஷனல் டிஎம்கே வெள்ளாள கவுண்டர் இருக்கான்ல, அவன் போடுவான்ல. இந்த செந்தில் பாலாஜி முத்துசாமியால கூடுதலா வந்தவன் இருப்பான்ல, அது வந்து ஒரு 4 ஓட்டுக்கு 1 ஓட்டு விழுந்தாலும் போதும். 70 விழுக்காடு இருக்கக்கூடிய அதர் காஸ்ட் ஓட்டுல திமுக வந்து பெரிய அளவு கிடைக்கும். என்ன நீங்க அது வந்து சீமான மையமா வச்சே அருந்ததியர்கள் தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சால்டேட் ஆகிறாங்க. தேமுதிக கூட்டணி அந்த கன்சால்டேஷனுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது. ஆல்ரெடி மதிமுக இருக்குது, கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் குறைவு அங்கே. என்றாலும் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கன்சால்டேட் ஆவாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது வந்து 70 விழுக்காடு வாக்கில் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும்போது, எடப்பாடி தான் நேரடி போட்டி அந்த பகுதியில்னு சொல்லும்போது, பலமுனை போட்டியாட்டு மூணு திசையில் அதிமுக நாம் தமிழர் தாவேக்கானு பிரியும் போது மேற்கு மண்டலத்தில் இந்த முறை வந்து திமுக வந்து பெரிய வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. அதனால தான் இவர் பண்ருட்டியார் வந்து 214 சீட்டு திமுக அணி வருங்கிறத சொல்றாரு. ஓகே, இப்போ அமைச்சர்கள் வந்து மறுபடியும் களத்தில் நிற்கிறாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்டார் தொகுதிகளாக அது வந்து பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக வந்து நான் வந்து திருமயம் தொகுதி வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரகுபதி அவர்கள் வந்து அங்கே மீண்டும் போட்டியிடுறாரு. அவர் வந்து ஒரு சிட்டிங் மினிஸ்டர். ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து அதிமுக கேண்டிடேட்டான பி.கே. வைரமுத்து அவர்கள்கிட்ட வந்து 1000 வாக்கு 800 வாக்கு இந்த மாதிரி இதில் தான் வந்து அவர் வெற்றி பெற்றுட்டே வர்றாரு. ஸோ அப்போ அந்த தொகுதியில் மறுபடியும் ஒரு டஃப் ஃபைட்டாக போகுமா, இல்லை ரகுபதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த இடத்துல ரகுபதி தோல்வி? ஜெனரல் ஃபேக்டர் வந்து ரகுபதி வெற்றி பெறதுக்குள்ள வாய்ப்பை கொடுக்குது. இண்டிவிஜுவலாக ரகுபதிக்கு ஒர்க்கு தாண்டி ஜெனரல் ஃபேக்டர் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் கீழே விழுந்தது. எடப்பாடி 2021க்கு பிறகு 24ல் உடஞ்சி திரும்ப ஒட்டுறது, உடஞ்ச கண்ணாடி சரியாக ஒட்டாமல் போகிறது. அண்ணாமலை ஃபேக்டரு, சசிகலா ஃபேக்டரு, ஓபிஎஸ் ஃபேக்டரு, சீமான் களத்துக்குள்ளே எடப்பாடி லீடர்ஷிப்பை வீக்கன் பண்ணுறது, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் வர்றது, இது எல்லாமே அதிமுக வாக்கை காலி பண்ணும்போது ஜென்ரல் தமிழ்நாடு பேட்டர்னில் உள்ள பலகீனம் வந்து எடப்பாடியின் பலகீனம் வந்து ரகுபதிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இதுதான் என்னோட பார்வையாக இருக்குது. அதைத்தான் நான் வந்து தென் மாவட்டத்திலும் சில ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட் இருந்தால் கூட எடப்பாடிக்கு மிகப்பெரிய 24 எடப்பாடி சந்தித்த பலகீனம், அதுக்கு பிறகு பழனிசாமி கண்டிப்பாக இம்ப்ளை ஆகும், கம்ப்ளீட்டாக இம்ப்ளை ஆகும். அப்புறம் பழனிசாமி ஆகி பிஜேபி கூட போனது, அண்ணாமலை நீக்கினது, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது, இப்படி பல அம்சங்கள் வந்து ஏற்கனவே தனியாக நின்றுட்டு மீண்டும் சேரும்போது அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறது. சீமான் குறி வச்சு நான் பென்சிரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியை கையில் எடுக்க பார்க்குறது, கிருஷ்ணசாமியை 30,000 ஓட்டு உதாசீனப்படுத்தினது,
என்டிஏக்குள்ளே இருந்த கே செல்வகுமார் வந்து திமுக அணிக்கு வந்தது, முபாரக் வந்து திமுக அணிக்கு வந்தது, அகமடையார் சமூகத்தின் பிரதிநிதியான பாப் கருணாஸ் வந்து திமுகவில் டிக்கெட் வாங்கினது, தேமுதிக தெலுங்கு தாய்மொழி மக்களை பிரதிபலித்து 2.7 விழுக்காடு எடுத்த தேமுதிக வந்து திமுக அணிக்கு வந்தது. இது எல்லாமே வந்து திமுக அணியின் பலத்தை 50 விழுக்காடுக்கு கொண்டு போகுது. இது வந்து இன்றைய தமிழ்நாடு பினாமினா. இந்த தமிழ்நாடு பினாமினான் வந்து திமுக அணியில் நிற்கக்கூடிய 214 கேண்டிடேட்ஸ்க்குமே அது பலன் கொடுக்கும். அதில் சில கேண்டிடேட்ஸுக்கு வீக்னஸ் இருக்கும், சில கேண்டிடேட்ஸுக்கு லோக்கலி நெகட்டிவ் போலரைசேஷன் இருக்கும். என்றாலும் இந்த ஹோல் தமிழ்நாட்டில் உள்ள இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து அவங்களையும் கரையேற்றக்கூடிய அளவுக்கு வரும். அதைத்தான் பண்ருட்டியார் 214 திமுக அணிங்கிறத சொல்றாரு. என்னை பொறுத்தவரை 45 விழுக்காடு தாண்டி திமுக அணி எடுத்துருவாங்கிறதுல நான் என் கருத்தா சொல்றேன். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கும் 10 விழுக்காடுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சென்னை மண்டலம் எப்போவுமே திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக இருக்கும். இப்போ எப்போவுமே வந்து ஏடிஎம்கே விட திமுக அதிகமாக தான் இருப்பாங்க. இப்போ விஜயுடைய ஃபேக்டர் வந்து திமுகவுடைய சென்னை கோட்டையை தகர்க்கும் அப்படின்னு ஒரு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு டி நகர், வில்லிவாக்கம், அப்புறம் பெரம்பூரில் விஜயே நிற்கிறது, வில்லிவாக்கமில் ஆதவ அர்ஜுனா நிற்கிறாங்க, இப்போ புசியானது டி நகர் நிற்கிறாரு. ஸோ இது வந்து திமுகவுடைய அந்த சென்னை வின்னை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? திமுகவுக்கு வந்து சென்னையில் போட்டி இல்லை, அதிமுகவில் போட்டி கொடுக்க முடியாது. அதிமுக பாஜக சேர்ந்தா வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூரில் போட்டி கொடுக்கலாம். விஜய் ஃபேக்டர் வந்து வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர்லையும் அதிமுக போட்டி கொடுக்கறத அடிக்குது. ஸோ 3 சீட்டு டஃப்பாக இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய சீட்டிலேயே வந்து இந்த கட்டத்துக்குள்ள ஒற்றை தலைமையாகி போனது விஜய் ஃபேக்டரு, சீமானுக்கு வளர்ச்சி, எடப்பாடிக்கு நிலைப்பாடு மாற்றம், இப்படி சீமான் 6 பிராமணர் கேண்டிடேட்டை போடுறது, இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதகத்தை தான் கொடுத்துருக்குது. இந்த எடப்பாடி பழனிசாமியை கம்ப்ளீட்டாக ரூட் அவுட் பண்ணினாதான் விஜய் வந்து திமுகவுக்கு ஒரு போட்டியை கொடுக்க முடியும். அது வந்து களத்தில் அமைப்பு பலம் இல்லாத விஜயால், ஆள் பலம் இல்லாத விஜயால் அது கொடுக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. பாப்புலாரிட்டி இருக்குது விஜய்க்கு, அதை நான் மறுக்க வரல. அந்த பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சு அமைப்பு பலம் இல்லாமல் விஜயால் நிற்க முடியாது. இன்னைக்கு விஜய் கூட இருக்கவங்களே பெரம்பூரில் விஜய்க்கு ஆட்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டானுங்க. விஜய் கூட இருக்கவங்களாம் விஜயை சதி பண்ணுறான், அவனவனை தான் பார்க்குறான், வில்லிவாக்கத்தை தான் ஆதவர்ஜுனா கவனிக்கிறாரு, இவர் வந்து டி நகரை தான் புசியானது கவனிக்கிறாரு, அது மாதிரி திருச்செங்கோட்டை தான் அந்த கேண்டிடேட் நிற்கிறாரு, விஜய்க்கு ஆர்கே நகரில் தான் மரிய வில்சன் நிற்கிறாரு. ஸோ விஜய்க்கு மெயின் கேண்டிடேட்லேயே அவங்க ஆட்கள் வந்து விலை போயிட்டாங்கிறதும், இன்னும் பல ஊர்களில் ஓட்டு கேட்க போகும்போது இளைஞர்கள் இல்லாமல் வயதான பெண்களுக்கு 200-300 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் வரும்போது இளைஞர் கூட்டம் வைக்குது, விஜய்க்கு கேண்டிடேட்டு ஓட்டு கேட்க போகும்போது அது வரலையே. அப்போ அவன் வந்து சினிமா ரசிகனாக படுத்துக்கிட்டான், விஜய் பார்க்க மட்டும்தானே வரான். ஸோ இந்த இடத்துக்குள்ளே விஜய்க்கு பாப்புலாரிட்டி எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறது கேள்விக்குறி. பட் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் எடுத்து அவருக்கு களமாடுறதுனால அவருக்கு 3 ஓட்டு கிடைச்சாலும் அதில் வந்து 2 ஓட்டு அதிமுகவை பாதிக்கக்கூடியதான் இருக்கும். 6 கிடைச்சா 4 அதிமுகவை பாதிக்கும், 12 கிடைச்சா 8 அதிமுக பாதிக்குங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக தான் பாதிப்படை செய்வார். அது டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி போன்ற தொகுதிகளையும் திமுக வெற்றிக்கு வந்து துணை நிற்கும். அவரால் ஒரு கூட்டணி இல்லாமல் அவரால் கூட்டணி பலத்தோட சென்னையில் பலமாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்கொள்ள முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். எஸ்எஸ்என் சர்வே முடியாதுங்கிற இதைத்தான் கருத்தை சொல்லியிருக்காங்க. மற்ற பகுதிகள் கொங்கு, சவுத் இதெல்லாம் வந்து நம்ம காஸ்ட் பேஸ்டாக பார்க்கும்பொழுது இந்தந்த சமூகங்கள் அதிகம் இப்படி வாக்களிப்பாங்கங்கிற நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வரும். பட் சென்னையில் எந்த மாதிரி வாக்களிப்பாங்க, இங்கே வந்து காஸ்ட் ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா? ஏன்னா லிமிட்டடாக ப்ளே பண்ணும். மைக்ரேட்டட் சோதன் தமிழ்நாடு பீப்புள் ஒரு டைப்பாக வாக்களிப்பாங்க, முஸ்லீம்ஸ் ஒரு டைப்பாக வாக்களிப்பாங்க, பிராமின்ஸ் ஒரு டைப்பாக வாக்களிப்பாங்கும் போது, புறமொழியாளர்கள் டைப்பாக வாக்களிப்பாங்கும் போது மற்ற இடம் மாறி காஸ்ட் போலரைசேஷன் வராது. அவங்க பகுதியிலேருந்து இங்கே வரும்போது அந்த தாக்கமும் இவங்கள்ட்ட இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவங்களோட வாக்குகள் இருக்கும்னு நான் கருதுகிறேன். பட் ஜாதிய மத தாக்கம் வந்து மற்ற தமிழ்நாட்டின் மற்ற பகுதியை விட சிட்டியில் உள்ள தொகுதிகளில் குறைவாக இருக்குங்கிறது 100%. அப்போ அது வந்து ஃபேக்டராக ப்ளே ஆகாதுங்கும் பொழுது அப்போது விஜய்க்கு வந்து இப்போ அவர் கேண்டிடேட்டாக பார்க்க ஆள் வரலை அப்படிங்கிறீங்க. பட் விஜய் கை காட்டினா வாக்களிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக தானே இருக்கிறாங்க. அது எப்படி தெரியும்? வர்ற கூட்டம் ஓட்டாங்கிறது மே 4 தானே தெரியும். வர்ற கூட்டமே வந்து சீமான் எடுத்து வைக்கக்கூடிய சில இஷ்யூஸில் வந்து விஜய் பதில் சொல்லலை, விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக இருக்கிறாரு, தமிழ்லேருந்து பிறந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடங்கிறதுல விஜய் பதில் சொல்லணும்னு சொல்லும்போது நம்ம மொழியை குறைச்சி சொல்லிடக்கூடாதுன்னு 4 பேர் நினைக்கலாம்.
அதே மாதிரி பழைய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல விஜய் பதில் சொல்லலைங்கன்னு சொல்லும்போது வந்து நமக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டு அருந்ததியர் ஓட்டு பாதிச்சாலும் பரவாயில்லன்னு சீமான் இருக்கிறாரு. விஜய் அப்படி இல்லைன்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அந்த இடத்துக்குள்ள நினைக்கலாம். அதே மாதிரி என்னால் தான் போல்டாக காங்கிரஸையும் பாஜகவை எதிர்த்து நிற்க முடியும், 4 வரையும் எதிர்த்து நிற்க என்னால் தான் முடியும். விஜய் வந்து போலி திராவிட மாற்று தான், அவரும் ஒரு திராவிடம் தான். விஜய் இலவசங்களுக்கு ஆதரவாக ஃபஸ்ட்டில் எதிராக சொன்னவர், இது சர்க்கார் படத்தில் இலவசங்களை போட்டு உடைச்சவர், இன்னைக்கு எடப்பாடி 2000 ஸ்டாலின் 2000னா இவர் மக்களை ஏமாத்திடலான்னு 2500ங்கிறார். ஒரு ஏமாற்று பேர் வழி விஜய். சீமான் தான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. விஜய் பாட்டலுக்கு 10 ரூபான்னு சொல்லக்கூடியவர் பிராண்டி விஸ்கி கூடாதுன்னு சொல்லலை, மது பிரியர்கள் ஓட்டுக்காக தான் விஜய் நிற்கிறாரு. சீமான் தான் வந்து பிராண்டி விஸ்கி கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்படி பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி 6 பிராமணர்களை போட்டிருக்காருங்கிறதெல்லாம் இன்னும் 8 நாட்களுக்குள்ள சீமான் இதில் விஜய் வந்து சந்தர்ப்பவாதம், சுயநலவாதம், பச்சவந்தித்தனம், வியாபார அரசியல் பண்ணுறாருங்கிறத, அரசியல் வியாபாரிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணும்போது விஜய் சீமானுக்கு எஜுகேட்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து விஜய்க்கு ட்ரெயின்டட் கேண்டிடேட்ஸ், லாட்ரி, தனிப்பட்ட தகராறு, இந்த மாதிரி உள்ள ட்ரெயின்டட் கேண்டிடேட்ஸுக்கு ஓட்டு போடலான்னு நினச்சவங்கெல்லாம் சீமானுக்கு வந்து பரவாயில்ல எஜுகேட்டட் சர்வீஸ் மைண்டட் கேண்டிடேட் வச்சுருக்காருன்னு கொஞ்சம் மாற்றி அந்த அன்கமிட்டட் ஓட்ஸ் சீமானு நோக்கி நகரலாமல். இதெல்லாம் மே 4க்கு மேலே தான் விஜய்க்கு என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ ஆஸ் யூஸ்வல் சென்னை டிஎம்கே தான் அந்த மாதிரி. டிஎம்கே ஸ்வீப்புங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. 45 விழுக்காடு வாக்கு திமுக எடுத்துருவாங்க. களத்துக்குள்ளே திமுக சென்னையிலே 50 விழுக்காடு வாக்கு வர பல தொகுதிகளை தாண்டிடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றி. நன்றி.